அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும், மேலும் இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும் விடுபட்டவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 நேரடியாக வருவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தில் தொடக்கத்தில் விண்ணப்பித்து தொழில்நுட்ப காரணங்களாலோ அல்லது பிற தரவு பிழைகளாலோ நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தற்போது மகிழ்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. தகுதி இருந்தும் தங்களுக்கு இந்த தொகை கிடைக்கவில்லை என கருதிய பெண்கள் அரசின் இணையதளம் வாயிலாக தங்களின் நியாயமான கோரிக்கைகளை மேல்முறையீடாக பதிவு செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கில் குவிந்த இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் தரப்பில் இருந்து அதிகாரிகளுக்கு கண்டிப்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையிலான குழுவினர் இணையதளம் மூலம் பெறப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீது நேரடி கள ஆய்வு தற்போது தொடங்கியுள்ளனர். இந்த ஆய்வின் போது விண்ணப்பதாரர்களின் உண்மையான பொருளாதார சூழல், வருமான வரி விவரங்கள் மற்றும் பிற தகுதிகள் மிக நுணுக்கமாக மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கப்படுகின்றன. தகுதி வாய்ந்த ஒரு பெண் கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருப்பதால் அதிகாரிகள் களத்திற்கு சென்று நேரடியாக தரவுகளை சேகரித்து வருகின்றனர். இந்த மறுபரிசீலனை பணிகள் முடிவில் தகுதி உள்ளவர்களாக கண்டறியப்படும் பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மனு நிலுவையில் இருந்த காலத்திற்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் மகளிர் உரிமைத் தொகையை விரைவில் உயர்த்தப் போவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த தொகையானது ரூபாய் 1500 முதல் ரூபாய் 2000 வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. எதிர்க்கட்சியான அதிமுகவும் தனது தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று கூறியுள்ளதால் இதனால் குடும்ப தலைவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.